வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். மார்ச் 2020ல 11th ஸ்டாண்டர்டுக்கு நடந்த இங்கிலீஷ் கொஷின், பப்ளிக் இங்கிலீஷ் கொஷின் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கோரிங் கீயை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ், ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கு என்ன ஆன்சர், ஸோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 to 3, இந்த 1 to 3 மூணுமே அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்குமே இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம 3 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கோரிங் டீ நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே பாருங்க. தட் இஸ், Dash was treated it like the fables of the prophets she used to tell us. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டேல்ஸ். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ டேல்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போட்டிருந்தாங்கன்னா ஸோ ஒரு மார்க் கொடுக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா போல்டுன்னு கொடுத்துருக்கணும். தேர்ட் கொஸ்டினுக்கு ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம 3 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Dash either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. Answer option B, bold. Third question, I shall dash only reiterate some of the cardinal principles. Answer option C, repeat. ஸோ இந்த மூணுக்குமே சேர்த்து நான் முன்னே சொன்னது போல் அவங்க 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, choose the appropriate antonyms for the underlined words in the following sentences. So antonyms பார்க்கணும், அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸை பார்க்கணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, fourth one, the discrepancy about the crests put me on my god dash. இதில் discrepancyக்கு ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஸோ சிமிலாரிட்டி. ஆப்ஷன் பி, சிமிலாரிட்டி தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், such a cozy little room. ஸோ இதுக்கு உண்டான இந்த காசிக்கு உண்டான ஆப்போசிட் என்னது? ஸோ ஏ ஆப்ஷன், uncomfortable. Question number 6, but how near the surface and ready dash is worldly guile. Answer option C, honesty. Seventh question க்கு பாருங்க, that is choose the word that can be added after good to form a compound word. காம்பவுண்ட் வேர்டு உருவாக்கணும் எதை வச்சு? ஸோ குட் அப்படிங்கிறத வச்சு. இதுக்கான பாருங்க சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஏழாவது கேள்விக்கு பாருங்க, தட் இஸ் ஏ சென்ஸ், பி டைம், டி வில், மூணுமே தான். ஸோ ஏ சென்ஸ், பி டைம் அண்ட் டி வில். ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சென்ஸ், ஸோ இப்போ குட் ஆட் பண்ணீங்கன்னா குட் சென்ஸ், குட் டைம், குட் வில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எய்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் டு த பேஸ் வேர்ட் அனிமேட். இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஸோ டி அனிமேட், இன் அனிமேட், ரீ அனிமேட். ஸோ இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டி அனிமேட். சி கூட அது அனிமேட் என்னச்சு? ஸோ இன் அனிமேட் அண்ட் டி அப்படிங்கிறதோட சேர்த்தனோம்னா ரீ அனிமேட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சாம்ப். ஸோ சாம்போட அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் என்னது? ஆப்ஷன் ஏ, சாம்பியன். Question number 10, choose the right combination of the blended word sitcom. So you can answer option D, situation plus comedy. Question number 11, a person who is capable of using both hands with equal ease is an dash. Option B, ambidexter. Question number 12, choose the trisyllabic word from the following. Answer option A, distinguished. Question number 13, choose the correct expansion of the abbreviation BCCI. You can answer option D, Board of Control for Cricket in India. Question number 14, replace the underlined word in the sentence with the suitable phrasal verb. The actor rehearsed his dialogues quickly before going to the stage. Answer option D, ran over. Question number 15, replace the phrasal verb in the sentence with the suitable single word. The bike blew up as soon as it hit the median. Answer option C, exploded. Question number 16, choose the correct meaning of the foreign word in the following sentence. The chairman was very hesitant in giving carte blanche to the manager in regard to appointment of staff. Answer option B, full freedom and power to do something. Question number 17, choose the right meaning of the idiomatic expressions in the sentence below. Innocent people are being taken for a ride by the cunning people. Answer option D, deceived. Question number 18, fill in the blank with the suitable phrased prepositions. Education must aim at teaching ethical and moral values, dash imparting knowledge. Answer option C, in addition to. Question number 19, choose a word that has been spelled correctly. Answer option A, restaurant. Question number 20, fill in the blank with the right word. A peaceful dash spread on her face and we knew that she was dead. Answer option C, pallor. Part 2ல இருக்கக்கூடிய section 1 பாருங்க. Answer any 4 of the following கொடுத்திருக்காங்க. So read the following set of
poetic lines and answer any 4 of the following கொடுத்திருக்காங்க. ரைட், இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாருங்க. Question number 21. But that's gone, son. Now they shake hands without hearts. A question பாருங்க. What is gone according to the speaker? So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 21க்கு A ஆன்சர் பாருங்க. That is heartfelt handshake, wholehearted handshake. So இது ரெண்டுல எது எழுதினாலும் so 1 mark. Next B பாருங்க. Explain the second line. இது பாத்தீங்கன்னா shaking hands without love, warmth, compassion. அப்படி எது கொடுத்திருந்தாலுமே அதுக்கு ஒரு மார்க். ஓகே. Question number 22. One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. A பாருங்க. Who is a jockey? So இதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. A horse rider. இப்படி எழுதி இருந்தா so ஒரு மார்க். நெக்ஸ்ட் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது? ஸோ ஜாக்கி ஹாக்கி அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ ஜாக்கி ஹாக்கி. ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 23. பட் த லீஸ்ட் மோஷன் விச் தே மேட் இட் சீம்ட் அ த்ரில் ஆஃப் பிளஷர். ஏ பாருங்க. ஹூ ஆர் தே? ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ 23க்கு பாருங்க ஏ பேர்ட்ஸ் அது. நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தே டூயிங்? தே ஆர் ஹோப்பிங் அண்ட் பிளேயிங் ஜாய்ஃபுல்லி. ஸோ இப்படி எழுதியிருந்தா ஒரு மார்க். Question number 24. And his footprints are not found in any file of Scotland Yards. A question பாருங்க. Whose footprints do the police need and why? So இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கொஷினுக்கு அதாவது do police need அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் அல்லது கேட் இப்படி எழுதியிருந்தா அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் why அப்படிங்கிறதுக்கு they want a proof to arrest அப்படின்னு எழுதியிருந்தனா ஸோ ஒரு மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் பாருங்க. பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபவுண்ட் ஃபைல். ஸோ இது எழுதியிருந்தனா நமக்கு ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 25. He who does not stoop is a king we adore. We bow before competence and merit. ஏ பாருங்க. whom do we adore? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 25A one who does not descend from dignity அப்படிங்கிறதுக்கு எழுதியிருந்தா நமக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேல்யூட் அண்ட் ரெஸ்பெக்டட் அப்படிங்கிறதுக்கு ஸோ இங்கே பாருங்க பியில் இருக்கு பாருங்க காம்பிடன்ஸ் அண்ட் மெரிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தனா தட் இஸ் ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 26. அண்ட் எட் நாட் ஸோ ஃபார் வாட் கேன் பி பிக்வித் சேவ் அவர் டிபோஸ்டு பாடிஸ் டு த கிரவுண்ட். கொஸ்டின் ஏ பாருங்க. வாட் இஸ் த ஒன்லி திங் வி பிக்வித் டு அவர் டிசெண்டன்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டீகம்போஸ்டு பாடிஸ், டிகேட் பாடிஸ் அல்லது டெட் பாடிஸ் அப்படின்னு எழுதியிருந்தோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு ஹியர் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ இன்ட்ராகேஷன். ஸோ இன்ட்ராகேஷன் அல்லது ரெட்டோரிக்கல் கொஷின் அப்படின்னு எழுதினோம்னா நமக்கு அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. செக்ஷன் 2. ஆன்சர் எனி 3 questions. Question number 27. Anu requested her brother to drop her at the airport that night. Change into indirect speech. ஸோ இந்த கொஷின் நம்மளுக்கு ஒரு பொனான்சா தான் பாருங்க. 27th கொஷின் மியர் அட்டெம்ப்ட். ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாலே போதும். ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் அட்டெம்ப்டட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 marks கொடுக்க சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 28th கொஷின். ஸ்னேஹா ஹேஸ் அ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். ஷி வாண்ட்ஸ் டு டொனேட் தெம் டு அன் ஆர்ஃபனேஜ். கம்பைன் யூசிங் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா ஹேஸ் அ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ் விச் அல்லது தட்ன்னு போட்டுட்டு ஷி வாண்ட்ஸ் டு டொனேட் தெம் டு an orphanage அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். அல்லது ஸ்னேஹா who has a box full of toys wants to donate to an orphanage அப்படின்னு போட்டாலுமே 2 marks கிடைக்கும். Question number 29. The old lady sat in a corner and started praying to God. Change into a simple sentence. பாருங்க. sitting in a corner the old lady started praying to God அப்படி எழுதினாலும் ஓகே தான். அல்லது the old lady sitting in a corner started praying to God அப்படின்னு எழுதியிருந்தாலும் 2 marks. அல்லது the old lady started praying to God sitting in a corner. இந்த மூணுல எப்படி எழுதியிருந்தாலுமே அதுக்கு 2 marks போடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா the farmers usually harvest the mango fruits only in the month of May. Change the voice. ஸோ இந்த 30க்கான ஆன்சர் பாருங்க. the mango fruits are usually harvested by the farmers only in the month of May அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நமக்கு 2 mark கிடைக்கும். அல்லது only in the month of May the mango fruits are usually harvested by the farmers அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நமக்கு 2 mark. அப்படி இல்லைன்னா usually the mango fruits are harvested only in the month of May by the farmers அப்படின்னு எழுதியிருந்தாலும் அதுக்கும் 2 mark கொடு சொல்லி
பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்க. எக்ஸ்பிளைன் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 31 பாருங்க. ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே இதில் கொடுத்த இந்த மூணுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம நேம் ஆஃப் த போயம் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த போயட் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது இந்த லைனுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா தட் இஸ் அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த 31 கொஷின் இருக்கு இல்லையா, 31st கொஷினில் இருக்கக்கூடிய இந்த போயம் என்னது, தட் இஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அதில் இருக்கக்கூடிய போயட் யார் எழுதுனது, தட் இஸ் கேப்ரியல் ஒக்காரா. ஓகே, ஸோ அதை எழுதியிருந்தாலே நம்மளுக்கு ஸோ 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். அடுத்தது நீங்கள் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எழுதுனீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 32 கொஷின். வி டீம் இட் our டியூட்டி அண்ட் மிஷன் இன் லைஃப் டு bless and praise the deserving ones. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா, ஸோ எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். ஓகே, இதனுடைய போயட் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கன், தட் இஸ் விசி குழந்தை சுவாமி அப்படின்னு நம்ம எழுதணும்னா நமக்கு மார்க் 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 33. He has broken every human law, he breaks the law of gravity. ஸோ இது எந்த போயம், தட் இஸ் மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட். அண்ட் போயட் பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியாட். ஸோ இது எழுதுனா நமக்கு மார்க்ஸ் அப்படியே வந்துடும். பார்ட் 3ல இருக்கக்கூடிய செக்ஷன் 2 நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ எனி 2 கொஸ்டின் எழுதினா போதும். 34 கொஸ்டின் பாருங்க. ஹவு டிட் ஆன்லர் ஹெல்ப் மேரி கோம் இன் சென்டிங் ஹர் டு யூஎஸ்ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க 34th. பை ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆர் பை மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு மீட் எம்பிஸ் அப்படின்னு எழுதினாலே 3 மார்க்ஸ் தராங்க. நெக்ஸ்ட், ஹவு டஸ் 35th கொஸ்டின் பாருங்க. ஹவு டஸ் இவி லூகாஸ் டிஸ்கிரைப் த மேன் ஹூ அப்ரோச்டு ஹிம் வித் அன் ஆஃபர். ஸோ அதுக்கு ஆன்சர் பாருங்க. இவி லூகாஸ் டிஸ்கிரைப்டு ஹிம் ஆஸ் அ மெசஞ்சர் ஆஃப் த ஹை காட்ஸ் வியரிங் அ கிரீன் பேஸ் ஆப்ரான் அண்ட் ஸ்பீக்கிங் இன் ஹஸ்கி காக்னி டோன்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு. ஓகே, 36th கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் இன் ஓல்டன் டேஸ். இன் ஓல்டன் டேஸ் scholars and poets adorned the chambers of royalty or the glided mansion of lords and nobles. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. செக்ஷன் 3ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் ஏதோ ஒரு 3 எழுதுனா போதும். தட் இஸ் 37ல பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் பார் கிராஃப் விச் கிவ்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் த ஆனுவல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த 3 families in Chennai. ரைட் 3 sentences on your inference about the data. ஸோ இங்கே ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ த ஸ்ரீதரன்ஸ் அண்ட் த மேத்தாஸ் அண்ட் த ஹென்ரிஸ் அப்படின்னு ஒரு 3 பேர்த்துடைய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய ஆனுவல் இன்கம் வருடாந்திர வருமானம் மற்றும் அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுடைய செலவு. ஸோ வருமானத்தை இந்த மாதிரியும் செலவை இந்த மாதிரியும் அவங்க வந்து பார் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அதில் அமௌண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ஒய் ஆக்சஸில். ஓகே ரைட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸோ ஒரு 3 சென்டென்சஸ் வந்து நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ரைட், அந்த மாதிரி எழுதுறதுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸோ நீங்கள் சித்தார்த்தனுடைய இன்கம் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா நீட்டாக எழுதுனீங்களா, இல்லை மேத்தாஸ் எழுதுனீங்களாலும் சரி, அல்லது ஹென்ரிஸ் எழுதுனீங்களாலும் சரி, இல்லை கம்பேர் பண்ணி எழுதிருந்தீங்கனாலும் சரி. ஸோ பட் எந்த விதமான மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுல் 3 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ், அதாவது சில மிஸ்டேக்ஸ் அதாவது நீங்கள் எழுதுனதுல சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கீங்க பட் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 38 கொஷின். Describe the process of cleaning the tarnished brass items at home. அதாவது கரைப்படிந்த பித்தளை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி வந்து அதை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க 38th. ஓகே, அதுக்கு பாருங்க. த ப்ராசஸ் இன்வால்வ் இன் கிளீனிங் த tarnished brass items at home அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ என்னென்னு எழுதுறீங்க, எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ பித்தளை சாமானை நம்ம எப்படி கிளியர் பண்ணுவோம், கரையை நம்ம நீக்குவோம் அப்படிங்கிறத ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ 3 சென்டென்ஸ் எழுதிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ 2 மார்க். சென்டென்சஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ், அதாவது அதிகப்படியான மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 மார்க். Question number 39. Prepare a notice announcing suspension of water supply in a residential apartment complex on account of maintenance work. Give suitable details and instruction to the residents. அதாவது நாம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இப்போ ஏதோ ஒரு ரெசிடென்ஷியல் நம்ம வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு காரணமாக வாட்டர் சப்ளை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிவ் சூட்டபிள் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு வந்து அங்கே வாழ்றக்கூடிய மக்களுக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு சூட்டபிள் டீட்டெயில்ஸ், எப்படி டீட்டெயில்ஸ் அதை தருவீங்க? அதாவது இன்னைக்கு தண்ணி வராது அப்படிங்கிறது, ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால இன்னைக்கு தண்ணி வராது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஒரு டீட்டெயில்ஸ் தருவீங்க? அண்ட் எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவீங்க? தகவல் மற்றும் அந்த இதெல்லாம் தருவீங்க இல்லையா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷினு. ரைட். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் ப்ரிப்பேரிங் அ நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை. பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார்மேட் அப்படி எழுதுனீங்கன்னா தட் இஸ் அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் அதுக்கு டேட்டும் டைட்டிலும் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி 3 மார்க் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 40th கொஸ்டின் பாருங்கள். கம்ப்ளீட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராவர்ப்ஸ் வித் த ரைட் ஆப்ஷன். ஸோ இங்கே பழமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த பழமொழியை இங்கே கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் கரெக்டான ஒரு வேர்டை தூக்கி இதில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ எவ்ரி cloud ஹேஸ் அ டேஸ் லைனிங். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ சில்வர் லைனிங். இட் இஸ் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை எந்த செயல் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இதை வந்து மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி பாருங்கள், டைம் அண்ட் டேஷ் வெயிட் ஃபார் நோ மேன். ஸோ டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். தட் இஸ் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்துட்ருக்காது. அடுத்து சி பார்த்தீங்கன்னா டோன்ட் காஸ்ட் பியர்ஸ் பிஃபோர் த டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஸ்வைன். அதாவது டோன்ட் காஸ்ட் பியர்ஸ் பிஃபோர் த ஸ்வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்பாங்க இல்லையா? அந்த பழமொழியை வந்து இங்கிலீஷில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3க்குமே கரெக்டான ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. பார்ட் 4ல ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 41th கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். அப்போ 150 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட வர மாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டஸ் ராபர்ட் லேன் analyze the various reasons for forgetfulness in humans. Either or choiceல பார்த்தீங்கன்னா Bல give an account of Bill Bryson's awkward behavior during his trip to England. ஓகே, இந்த கொஷினுக்குமே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அதை பாருங்க, நம்மளுடைய கண்டென்ட் வந்து 60% இருக்கணும். அடுத்த லாங்குவேஜ், ஸ்டைலு, ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கிற மாதிரி நம்ம எழுதிருக்கணும். ஓகே ரைட். அதில் வந்து அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸோ எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப் எழுதியிருந்தோம்னா ஸோ 5 மார்க்ஸ். ஸோ ஏதோ ஒன்று, இதுவோ அல்லது இதுவோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குட் பேராகிராஃபாக எழுதிருந்தோம்னா 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் நோ மிஸ்டேக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு 4 மார்க்ஸ். அதே கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா 3 மார்க்ஸ். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ், அதுக்கு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதிருக்கீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 1 மார்க். ஸோ கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு தப்பாயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு நல்லா மார்க் வாங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 42. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் ஆஃப் 150 வேர்ட்ஸ். ஏ கொஸ்டின் பாருங்கள். ஹவு டஸ் ஆக்டன் நாஷ் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி பீயிங் அ மியர் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் போன கொஷின் மாதிரி தான். ஸோ பாருங்கள் அவங்க கண்டென்ட் இப்போ ஆர் சாய்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பி கொஷின் பாருங்கள். ஹவு டஸ் கிங் ரிச்சர்ட் எக்ஸ்பிளைன் த பவர் ஆஃப் டெத் டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் த்ரோ ஹிஸ் மோனோலாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 42 கொஸ்டினுக்கும் பாருங்கள் அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கண்டென்ட்டுக்கு 60% மார்க், அடுத்து லாங்குவேஜ், ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷன் 40% அவங்க எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அது மெயின் கண்டென்ட் 60% எழுதியிருக்கணும். ஸோ அதில் வந்து லாங்குவேஜ், ஸ்டைல், ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்கு. சரி, அப்போ எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபுல் 5 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா தட் இஸ் எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃபாக எழுதிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து வித் ஆல் பாயிண்ட்ஸ் வித் நோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே கரெக்ட் ஆன்சரு ஆனால் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்ஸ். அதே ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 1 மார்க். ஸோ இந்த மாதிரியான மார்க் அலாட்மெண்ட் தான். கொஸ்டின் நம்பர் 43. ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். இது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான். பாருங்கள், ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான ஸோ ஹின்ஸை கொடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இதை டெவலப் பண்ணி, தட் மீன்ஸ் இப்போ பாருங்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் மேட் இம்பாக்ட் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டேஷ் டேஷ் கொடுத்துருக்குது. என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன மாதிரியான சென்டென்ஸ் இல்லை வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் டெவலப் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஓகே, மொத்தமாக எத்தனைனா 150 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பேராகிராஃபாக இதை வந்து எழுதணும். அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு சின்ன பேராகிராஃபாக இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டென்ட்டுக்கு அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா 60%, ஸோ அதனுடைய மொழி நடையெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது லாங்குவேஜ், ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷன், அமைப்பு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃபாக எழுதியிருந்தீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக கொடுக்க சொல்கிறாங்க. அதே கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் நோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்கு.
கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 3 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ 2 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 44A, தட் இஸ் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். அதாவது நோட் மேக்கிங் தான் பாருங்க. ஸோ நோட் மேக்கிங்கில் நீங்கள் கொடுக்குற டைட்டிலுக்கு ஸோ ஃபுல்லாக இந்த பேராகிராஃபை படிங்க ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் டைட்டில் ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இந்த பேராகிராஃப்லேருந்தே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எழுதுனீங்களே 1 மார்க் கிடைச்சிடும். அடுத்து சப்டைட்டில், ரஃப் காப்பி இந்த மாதிரி எழுதுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கீ பாயிண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். இப்போ 44லயே பி கொஸ்டின் பாருங்க. ரைட் அ பேராகிராஃப் ஆன் யுவர் ஃபேவரட் பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இன் அபவுட் 150 வேர்ட்ஸ். ஸோ உங்களுடைய பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டைமில். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பற்றி நீங்கள் எப்படி கண்டென்ட் 60% இருக்கிற மாதிரியும் லாங்குவேஜ் ஸ்டைலில் ஆர்கனைசேஷன் 40% இருக்க மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்க மார்க் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப் எழுதிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸ். அடுத்தது கரெக்ட் ஆன்சர்ஸ் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் நோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்ஸ். கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் 3 மார்க். ஸோ ஆன்சர் வித் ஃபியூ மார்க்ஸ், ஆன்சர் எழுதிருக்கீங்க பட் ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் எழுதிருக்கீங்க, கொஞ்சம் பாயிண்ட் தான் எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ், ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் எழுதி அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ மினிமம் 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க 45th கொஸ்டின்ல ஏ பாருங்க. ரைட் அ லெட்டர் டு யுவர் கசின் டிஸ்கிரைபிங் அ மியூசிக் கன்சர்ட் யூ ஹேட் அட்டெண்ட் ரீசென்ட்லி. ஸோ சமீபமாக நடந்த இந்த மியூசிக் கன்சர்ட் இருக்கு இல்லையா, அதாவது பாடல் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதை பற்றி உங்கள் கசனுக்கு வந்து நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ அதுக்கு எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கன்னா, தட் இஸ் பாருங்கள் 45th கொஸ்டினுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ட் டைம் போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக 1 மார்க் கொடுத்துடணும். அடுத்து சாலுடேஷன் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு வந்து 2 மார்க்கு. அட்ரஸ் ஆன் த என்வலப்க்கு 1 மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 45ல பி பாருங்க. ரைட் அ லெட்டர் டு அன் எமினன்ட் ரைட்டர் இன்வைட்டிங் ஹிம் டு பி a சீஃப் கெஸ்ட் ஃபார் த இனாக்ரேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் லிட்ரஸி அசோசியேஷன். அதாவது நம்மளுடைய ஸ்கூல் லிட்ரஸி அசோசியேஷனுக்கு ஸோ ஒரு இனாக்ரேஷன், தட் இஸ் ஒரு தொடக்க விழாவிற்கு நம்ம எமினன்ட் ரைட்டர், அதாவது ரொம்ப பிரபல எழுத்தாளரை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக நம்ம கூப்பிடுறோம், அழைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம லெட்டர் போட்டு நம்ம அவங்கள வந்து அழைப்போம் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் அட்ரஸ், அதாவது நம்ம ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ், டு அட்ரஸ். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதுனாலே நம்மளுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் சாலுடேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிருந்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், என்ன மாதிரி சப்ஜெக்ட் இதில் இருக்கிறதே அப்படியே போட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிருங்க. அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும் ஸோ ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 46 ஏ பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், ஸ்பாட் த எரர் அண்ட் கரெக்ட் தெம். அதாவது இதில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் மொத்தம் 5 சென்டென்சஸ் கொடுத்து அதில் எரர் இருக்குது, அதாவது ஒரு தவறு இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வி saw a few girls playing in the park today morning. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வி saw a few girls playing in the park this அல்லது டுடே அல்லது எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டுடே அப்படின்றது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த இன்டீரியர் டெக்கரேஷன் இன் ஆல் த ரூம்ஸ் ஆர் ஆசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன தப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, த இன்டீரியர் டெக்கரேஷன் இன் ஆல் த ரூம்ஸ் ஈஸ் ஆசம். ஆக்சுவலாக இந்த ஆர் எடுத்துட்டு ஈஸ்ன்னு போட்டிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். மை மதர் ரேர்லி கோஸ் அவுட் வித்தவுட் அன் அம்பர்லா டசன்ட் ஷீ. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்சஸ் இருக்குது. ஸோ மை மதர் ரேர்லி கோஸ் வித்தவுட் அன் அம்பர்லா டஸ் ஷீ. இந்த டசன்ட் அண்ட் நாட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடணும். ஸோ டஸ் ஷீன்னு போட்டோன்னா அதுக்கு 1 மார்க்கு. தோ ஐ ஹாவ் டன் மை இன்டர்வியூ வெல் ஐ வாஸ் நாட் செலக்டட். ஸோ அதுக்கு பாருங்க. தோ ஐ ஹேட் டன் மை இன்டர்வியூ வெல் ஐ வாஸ் நாட் செலக்டட் அப்படின்னு தான் எழுதணும். இந்த ஹேவுக்கு பதிலாக ஹேட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லது தோ ஐ டிட் மை இன்டர்வியூ வெல் ஐ வாஸ் நாட் செலக்டட். ஸோ இதுக்கு பதிலாக டிட் அப்படி கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் 1 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. சம் பேரண்ட்ஸ் கீப் தேர் சில்ட்ரன் வித் கண்ட்ரோல். இதுக்கு என்ன எழுதணும்? சம் பேரண்ட்ஸ் கீப் தேர் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு தான் போடணும். வித் கண்ட்ரோல் போடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 46th கொஸ்டினில் இப்போ பி கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் எய்தர் ஆர்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டேஷ் லிட்டில் கேர்ள் டிட் நாட் ரியலைஸ் ஹவ் ஹர் ஹேர் காட் ஸோ டேஷ். ஸோ இங்கே வந்து நாட்டி நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க.
ரைட். இதில் ஃபர்ஸ்ட்டில் எது வரும், செகண்டில் எது வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாட்டி லிட்டில் கேர்ள், அதாவது குறும்புக்கார பெண். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நாட்டி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய அந்த ஜடை வந்து எப்படி பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நாட்டி, ஸோ அந்த ஹேர் காட் ஸோ நாட்டி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆஸ் த ஷாப்ஸ் டேஸ் க்ளோஸ் வி குட் நாட் பை எனி திங் ஃபார் த சில்ட்ரன், யூஸ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம். ஸோ கரெக்டான வேர்ப் எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளால் வாங்க முடியல, குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியல அப்படிங்கிறது அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம வேர் க்ளோஸ்டு அப்படின்னு போடணும். ஸோ ஆஸ் த ஷாப்ஸ் வேர் க்ளோஸ்டு வி குட் நாட் பை எனி திங் ஃபார் த சில்ட்ரன். தேர்ட் பாருங்கள். த டீம் பெர்ஃபார்ம்டு டேஸ் டாஸ்க் இன் அன் எக்ஸலண்ட் மேனர். ஸோ ஃபில் இன் த பிளாங்க் வித் அ குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுகளை குறிக்கிறது தான். ஸோ பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ மெனி அல்லது எவ்ரி அல்லது ஈச் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இது மூணுல ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாருங்கள். மை இன்க்யூசிட்டிவ் நீஸ் டேஸ் ஆஸ்க் அ நம்பர் ஆஃப் கொஷின் வென் ஷி வாஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் டு, என்ன நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய நீஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதுதான் இது. ஸோ அப்போ இந்த இடத்துல யூஸ்டு டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 47ல ஏ பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. தெளிவாக படிச்சுட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மார்க் தான். ஓகே, ஸோ இது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்சர் இதுலேருந்து ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சு அதை இங்கே எழுதிருங்க. ஸோ சப்போஸ் அப்படி முடியல, நான் பாஸ் ஆகணும், அது மினிமமாக நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது எல்லாத்தையுமே அப்படியே ஒவ்வொரு கொஷினுக்கு எழுதுனீங்கனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அந்த பாஸ் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹவு கேன் வி ஐடென்டிஃபை த ஸ்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, வி ஐடென்டிஃபை த ஸ்டார்ஸ் பை தேர் டிஸ்டிங்டிவ் அப்பியரன்ஸ், அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் அன் அஸ்ட்ரானமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அஸ்ட்ரானமர் இஸ் அ சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் த சன், the moon, the stars, the planets, space, astronomy, celestial bodies, heavenly bodies, etc. So explain the comparison made by Shelley. The sky on a dark night is compared to star-spangled black dress of a woman. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ அப்படியே நம்ம எழுதுறது தான். நெக்ஸ்ட், when does the sky appear grim? So when the sky is covered with clouds without any stars. Question number 5 பாருங்க. How does a child differ from a matured adult when it beholds the sky at night? To a child, the sky at night is a mystery, and to the mature, it is an endless object of the study. So இந்த மாதிரி எழுதணும்னா 1 மார்க். அதிலே பி கொஸ்டின் பாருங்க. That is construct a dialogue between 2 friends discussing their life in hostel in not less than 5 exchanges. ஸோ குறைஞ்சபட்சம் 5 டயலாக்ஸ் 2 பேருமே சேர்ந்து பேசுகிற மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி அலாட் பண்ணுறாங்கன்னா, தட் இஸ் மீனிங்ஃபுல் 5 எக்ஸ்சேஞ்சஸ் வித்தவுட் மிஸ்டேக். ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து 5 மார்க்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 1 வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும், அடுத்தது அவங்க வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், அந்த மாதிரி நீங்களாவே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் ரிலவெண்ட் பாயிண்ட்ஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு 4 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்சஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ், ஸோ சில மிஸ்டேக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா 3 மார்க்கு. அதே எக்ஸ்சேஞ்சஸ் வித் சம் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூ மிஸ்டேக்ஸ், அதாவது குறைஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, ஸோ சிறிதளவு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க்கு. எக்ஸ்சேஞ்சஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ், ஸோ எழுதியிருக்கீங்க பட் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு ஸ்கோரிங் கீயோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மார்க்ஸை நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மினிமம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள், எதையுமே நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஸோ அட்டன் பண்ணிடுவாங்க நிச்சயமாக. மினிமம் மார்க்ஸ் 1 போட்டால் கூட உங்களுக்கு நல்லாவே மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.